தரீகாவினுடைய குதுபாக இருக்கக்கூடிய அவர்களுடைய தபக்காத்திலே சில தவறான வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அன்றைய காலத்திலேயே அது நடந்துவிட்டது. அவர்களுடைய வாழ்வு காலத்திலேயே, இந்த வையக வாழ்வு காலத்திலேயே அது நடந்தது. அதை இமாம் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே இன்னொரு கிரந்தமாகிய லதாயிஃபுல் மினனில் குறிப்பிட்டு காட்டுவார்கள். என்னுடைய ஹாசிதீன்கள், என் மீது பொறாமை கொண்டவர்கள் நான் சொல்லாததை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள், என்னுடைய கிதாபிலே இடைச்சர்கள் செய்திருக்கிறார்கள் என்று அப்போதே சொன்னார்கள். ஷாரானி இமாம் அவர்களினுடைய ஞானத்தையும் பணிவையும் பக்தியை பற்றி நாதாக்கள் குறிப்பிடும் பொழுது தலையிலே துண்டு போட்டிருப்பார்கள். அந்த துண்டை கண்ணு வரை இழுத்துக் கொண்டு வந்திருப்பார்கள். யாரோடும் கண்ணோடு கண் நோக்குவதற்கு கூட அஞ்சக்கூடிய, வெட்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட பணிவு மிக்கவர்கள். இந்த ஒரு அடையாளம் போதும். அவர்களினுடைய கிரந்தங்களில் அவர்கள் எழுதி வைத்திருப்பதாக சில தவறான தகவல்களை இடைச்சர்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தகவல்கள் எல்லாம் இடைச்சர்கள் என்பதற்கு இந்த தகவல் மாத்திரமே போதுமானது. வாழ்ந்த காலத்திலேயே அவங்க சொல்லிட்டாங்க, என்னுடைய கிதாபுல இப்படி எல்லாம் இடைச்சர்கள் செய்திருக்கிறார்கள் என்று லதாயிஃபுல் மினனில் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அருமையான பெருமக்களே, சாலிஹீன்களாக இருக்கக்கூடிய பெருமக்கள் தங்களினுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்கள். இதயத்திலே அல்லாஹ்வை தவிர, அவனுடைய திருத்தூதரை தவிர வேறு யாருக்கும் எதற்கும் இடம் கொடுக்காத பெருமக்கள். அந்த செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. எனவேதான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய சமூகத்தில் வாழ்ந்த பெருமக்கள் எல்லாம் எங்களை சாலிஹீன்களோடு சேர்த்து வைப்பாயாக என்று பிரார்த்தித்தார்கள். சய்யிதத்துனா ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை குறித்து மினஸ் சாலிஹீன் மினஸ் சாலிஹா, அவர்கள் சாலிஹீன்களில் நின்றும் உள்ளவர்கள் என்று உலக மக்களால், அறிஞர்களால், நாதாக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். அவர்களை பற்றி ஒரு செய்தியை சொல்லுவார்கள் நாதாக்கள். ஹாலு மக்கத்தத் 40 சனத்தன் லா தர்ஃபஉ ரஅஸஹா ஹயாஅம் மினல்லாஹ். அருமையான பெருமக்களே, ராபிஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 40 வருடங்களாக தன்னுடைய தலையை வானத்தின் பக்கம் உயர்த்துவதில்லை. இந்திய காலம், அவர்கள் வாழ்ந்த காலத்தில் 40 வருடங்கள் தலையை வானத்தின் பக்கம் உயர்த்தாமல் வாழ்ந்து வந்தார்கள். என்ன காரணம்? ஹயாஅம் மினல்லாஹ், அல்லாஹ்வின் சமூகத்திலே வெட்கப்பட்டவர்களாக, அல்லாஹ்வின் சமூகத்திலே தவறுகளை செய்துவிட்டு, குற்றங்களை செய்துவிட்டு, தவறானவைகளை நாவால் உச்சரித்துவிட்டு, தவறான செய்திகளை காதுகளால் கேட்டுவிட்டு, தவறான சிந்தனைகளை இதயத்தில் போட்டுவிட்டு தலையை நிமிர்த்து பார்க்க முடியுமா இறைவனிடத்தில் என்று அவர்கள் அஞ்சி இருந்தார்கள். சாலிஹீன்களின் அடையாளங்கள். நாம் ஒரு தவறு செய்திருக்கிறோம், நம்ம வாப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு, பாப்பாவை நேரிட்டு பாப்போமா, தலையை கீழே போட்டுக்கிட்டே இருப்போம். பாரு தலையை குனிஞ்சிட்டே இருக்கிறான் பார் என்று பாப்பா சொல்லுவார் இல்லையா? இது நம்முடைய வாழ்வின் அடையாளம். ஆனால் ராபிஆ தவறே செய்யாமல் தவறே செய்ததாக கருதியவர்கள். தவறே செய்யாமல் அல்லாஹ்வின் சமூகத்திலே நாம் தவறு செய்து விட்டோமோ, வணக்க வழிபாடுகளில் அவனுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளில் குறை செய்து விட்டோமோ அல்ல குறை செய்து விட்டோமே என்ற உணர்வோடு தலையை தாழ்த்தியவர்களாக பிந்திய 40 ஆண்டு காலம் மௌத்தாகும் வரை இருந்தார்கள் என்று பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, அவர்கள் ஒரு இரவு ஒரு பகல், இரவும் பகலுமாக சேர்ந்து ஃபர்தான தொழுகையை தவிர்த்து சுன்னத்தான நஃபிலான 1000 ரக்காத்துக்களை ஒவ்வொரு நாளும் தொழுதிருக்கிறார். பல வழிமார்கள் செய்தது கொண்டுதான் அது. இறைவன் மீது கொண்ட காதல், இறைவன் மீது கொண்ட ஆசை, இறைவனுடைய நெருக்கத்தை அடைந்துவிட வேண்டும் என்ற அந்த உந்துதலின் காரணத்தினால் 1000 ரக்காத்துக்களை அவர்கள் இரவும் பகலுமாக அவர்கள் தொழுதார்கள். அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, என்ன காரணத்திற்காக நீங்கள் 1000 ரக்காத்துக்களை தொழுவீங்க? உண்மையிலேயே நாம் மனிதர்களுக்காக தொலைலன்னு வச்சுக்கிடுவோம். நாம தொழுகிறோம் வைங்க, 1000 ரக்காத்துல நம்மள நினைச்சு பார்க்க இயலாது. கற்பனை பண்ண முடியுமா? 1000 ரக்காத்து, இந்த 4 ரக்காத்து எப்ப முடியாதுன்னு இருக்கு. இமாம் கொஞ்சம் தொழுகையை நீட்டினால் என்ன இவர் நீட்டிக்கிட்டே இருக்காரு என்று நாம் சிந்திப்போம். நம்முடைய சிந்தனை எல்லாம் வேறு விதமாக போய்விடுகிறது. அதனால் தான் ஜமாத்து தொழுகையை சுருக்கமாக தொலைவையுங்கள் என்று நபிகள் சொன்னார்கள்.
ஏனெனில் அதிலே துஆஃபாக்கள் இருப்பார்கள், நிற்க முடியாதவர்கள் இருப்பார்கள், தேவை உடையவர்கள் இருப்பார்கள், நோயாளிகள் இருப்பார்கள். ஒரு தேவைக்கு போயிட்டு இருக்கும்போது ஜமாத்துல வந்து நின்று இவங்க நீட்டிக்கிட்டே இருந்தா இவர் தொழுகையில இருப்பாரா, பிரயாணத்தில் இருப்பாரா? தொழுகையில இருப்பாரா, தேவையை நினைத்துக் கொண்டிருப்பாரா? தொழுகையாக இருக்கார். ஆனால் நாதாக்களினுடைய தொழுகையாக இருந்தது. ஆக 1000 ரக்காத்துக்களை தொழுவது என்பதை எல்லாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு காலகட்டம். அப்படியெல்லாம் நம்ம கற்பனை செஞ்சு பார்க்க முடியாது. அவர்களுக்கு அல்லாஹ் நேரத்தையும் விசாலமாக்கி கொடுத்தான், இதயத்தையும் விசாலமாக்கி கொடுத்தான். சங்கைக்குரியவர்களே, அந்த ராபியாவை குறித்து கேட்டார்கள். மாசத்துனிபீன், ராபியா நீங்க என்ன நாடுகிறீர்கள்? இந்த 1000 ரக்காத்தை கொண்டு உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய தேட்டம் என்ன? நாட்டம் என்ன? காலத், அவங்க பதில் சொல்றாங்க, லா உரீது பிஹா சவாபா, நான் இதை கொண்டு எந்த நன்மையையும் எதிர்பார்க்கவில்லை. நான் 1000 ரக்காத்து தொழுகிறேன் என்றால் எந்த நன்மையையும் இதை கொண்டு நான் எதிர்பார்க்கவில்லை. வஇன்னமா அஃஅலுஹு லிகை யஸுர்ர பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமல் கியாமா. நான் இதை கொண்டு தவாபை நாடவில்லை. அல்லாஹ் தவாபை தரணுங்கிறதுலாம் எனக்கு இல்லை, தவாபை தராட்டாலும் பரவாயில்ல. நான் எதற்காக தெரியுமா தொழுகிறேன்? வஇன்னமா அஃஅலுஹு லிகை யஸுர்ர பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமல் கியாமா ஃபயகூலு லில் அன்பியாஇ உன்துரு இலா இம்ராத்தின் மின் உம்மத்தி ஹாதா அமலுஹா. நாளை என்னுடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களினுடைய அந்த மகாநாட்டிலே நபிமார்கள் எல்லாம் குழுமி இருக்கும் பொழுது என்னை பார்த்தவர்கள் சொல்லுவார்கள், நபிமார்களே இதோ பாருங்கள் ராபியா என் உம்மத்தை சார்ந்தவன் என்று சொல்ல சந்தோஷம் அடையணும் என்னை கொண்டு. அவள் செய்த வணக்க வழிபாடுகளினுடைய தூய்மையும் நேர்மையும் பாருங்கள் என்று நபிகள் சந்தோஷம் அடைய வேண்டும். நபிகளினுடைய சந்தோஷத்திற்காக நான் வணங்குகிறேன். என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையிலே இருக்கிறது என்று நபிகள் சொன்னார்கள் அல்லவா? அந்த சந்தோஷம் என் மூலமாக நபிக்கு கிடைக்கிறது என்று இருக்குமே, ஆனால் நான் பாக்கிய மிக்கவனாக இருப்பேன். அதுவே என்னுடைய நாட்டமும் தேட்டமும் அன்றி தவாவை நாடி நான் வணங்கவில்லை என்றார்கள் சாலிஹீன்கள். இதுதான் சாலிஹீன்களினுடைய நாட்டம். அந்த ராபியா சொல்றாங்க, நமக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு செய்தியை சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு சொல்ற மாதிரி இஸ்திக்ஃபாருனா யஹ்தாஜு இலா இஸ்திக்ஃபாரின் லிஅதமி ஸித்கி ஃபீஹி. நாங்க இஸ்திக்ஃபார் செய்றோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 இஸ்திக்ஃபார் செய்றோம். இப்படி இஸ்திக்ஃபார் செய்வதற்கே ஒரு இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டியிருக்கு. இதுவே பொய்யா இருக்கு. நம்ம செய்யற இஸ்திக்ஃபாரே பொய்யாக இருக்கிறது. அவருடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். நாம் நினைத்தும் கூட கற்பனை செய்தும் கூட பார்க்காத தகவல்களை அவர்கள் சொல்கிறார்கள். இறைவனோடு ஒன்றித்ததினால் ஏற்பட்டதினுடைய விளைவு இந்த தகவல்கள். இஸ்திக்ஃபாருனா, எங்களுடைய இஸ்திக்ஃபார்கள் யஹ்தாஜு இலா இஸ்திக்ஃபாரி, இன்னொரு இஸ்திக்ஃபார் செய்வதற்கு தேவையாக ஆகிவிடுகிறது. இஸ்திக்ஃபார் செஞ்சியா இன்னொரு இஸ்திக்ஃபார் செய். எதுக்கு? அந்த இஸ்திக்ஃபார் செஞ்சதுனால அதுல பொய் தானே இருக்கு. லிஅதமி ஸித்கி ஃபீஹி, அதிலே உண்மை இல்லை இஸ்திக்ஃபார் செய்ததில். அதையெல்லாம் உணர்ந்து இஸ்திக்ஃபார் என்றால் என்ன என்பதை விளங்கி இஸ்திக்ஃபார் செய்தவர்கள் சாலிஹீன்கள். அவர்கள் தான் இந்த தரீகத்துகளை தந்தார்கள். ஷாதுல் இமாம் அவர்கள் சொன்னது போன்று எல்லாவற்றையும் கலட்டி வைத்துவிட்டு என்னுடைய ஷேഖிடத்திலே நான் சென்றேன் என்கிறார்கள். நான் ஒரு அறிவாளி என்று போனால் அறிவு கிடைக்காது, அமல் செய்பவன் என்று போனால் உன்னுடைய அமல் வெற்றி பெறாது, அதன் மூலமாக நஜாத்து கிடைக்காது. மாறாக அவைகளை எல்லாம் கலட்டி வைத்துவிட்டு நான் ஒரு ஜீரோ என்று சென்றால் அங்கே உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும். அதைத்தான் தரீகாவுடைய ஷேഖ்மார்கள் வலியுறுத்தி வந்தார்கள். அதை ராபியாவும் அவர்கள் சொன்னார்கள். அப்படி ஒரு நிலைக்கு ஒரு மனிதன் சாலிஹாக ஆகிவிட்டால் இறைவன் எத்தகைய அளவிற்கு அவர்கள் மீது அன்பு கொள்கிறான் என்பதற்கு ராபியாவே ஒரு அடையாளமாக இருக்கிறார். அண்ணல் இசன் ஒரு நாள் இரவு சற்று நேரம் தூங்குவாங்க ராபியா ரலியல்லாஹு தஆலா. கண்களுக்கும் ஹக் இருக்கிறது என்று ஒலி ஐனைக அலைக ஹக்கா, உன்னுடைய 2 கண்களுக்கும் ஹக் இருக்கிறது, அந்த ஹக்கை முறையாக நிறைவேற்று என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா? அந்த அடிப்படையிலே ராபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கொஞ்ச நேரம் தூங்குவாங்க இரவு நேரம்.
அப்படி தூங்கும் நேரம் எந்த நேரம் என்பதை